இந்திய தேசத்தை கர்த்தரை கண்ணோக்கிப்பார். இந்திய தேசத்துல ஒரு உன்னதமான காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் நீங்க செய்து நடத்துவப்பா. கர்த்தர் நீங்க செய்து நடத்துங்கப்பா. இந்திய தேசம் அறிந்து கொள்ளட்டுமே. இந்திய தேசம் அறிந்து கொள்ளட்டுமே. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்படட்டுமே. குடிவிருந்து விடுவிக்கப்படட்டுமே. விக்கிரகத்திலிருந்து விடுவிக்கப்படட்டுமே. ஆவியானவரே உமக்கு நன்றி. தெய்வீக கிருபைகள் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீரே மேலான இரக்கங்கள் உண்டாவதாக. கொஞ்சம் செபிக்கிறோமே. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வீக கிருபைகள் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தெய்வீக கிருபைகள் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு நன்றி. வல்லமையுள்ள கிருபைகள் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த வல்லமையுள்ள கிருபைகள் ஸ்பஷ்ட தேசத்துக்காக, தேசத்தில் இருக்கிறதான எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக கிருபையா உமக்கு நன்றி. ஆவியான வல்லமை கிருபை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உழைக்க ஷேப்பு ரீமனு ரீமோ உழைக்கட்டியாமோ நீமனு இந்திய தேசத்துக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்திய தேசத்துக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்திய தேசம் அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்திய தேசத்தை பரிசுத்த வேதத்துல தேவாவியானவர் கர்த்தர் எழுதி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எழுதி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரங்களப்பா. இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மிஷனரிமார்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்போஸ்தலருக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தீர்க்கதரிசிகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவருடைய சுவிசேஷங்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மேய்ப்பர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரை நடத்தும் பலப்படுத்துங்க. தெய்வீக கிருபை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீரே மேலான இரக்கங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ரிமன் அரேக்கேஷே ரிமன் உழைக்கட்டியாக்கோ நீமனோ அவரமன் அரேக்கே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக கிருபை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நடத்துங்கப்பா. எல்லா சபைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, சபைகள் வளருவதாக. இப்போது இருப்பதற்கான சபையெல்லாம் 1000 மடங்கு வளரட்டுமே. 1000 மடங்கு வளரட்டுமே. 1000 மடங்கு வளரும்படி தேவ சமூகத்துக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவ சமூகத்துக்கு நாங்கள் செபிக்கிறோம். 1000 மடங்கு வளரட்டும் ஐயா. சபைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் அகன்று போவதாக. எல்லா சத்துரு வல்லமைகள் அகன்று போகும்படி தேவ சமூகத்துக்குள் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்துங்கப்பா. கர்த்தர் நடத்துங்க. கர்த்தர் நடத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். குறிப்பாய் இந்த ஆண்டு நடக்கிற தேர்தலுக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த ஆண்டு வருகிற மே மாதத்துல இருக்கிறதான நல்ல எலெக்ஷனுக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். தமிழ்நாட்டுக்காய் முக்கியமா ஜெபிக்கணும். தமிழ்நாடு